guys, welcome back to my YouTube channel. So இந்த வீடியோ யாருக்குலாம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட டிசைன் டிகிரி இல்ல பட் டிசைன் இண்டஸ்ட்ரியில வர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இருந்து UI UX டிசைனுக்கு கரியர் ஷிஃப்ட் ஆகி வரீங்கனா இல்ல டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து ஃப்ரீயாவே லேர்ன் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதா. சோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவுல ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்ல போறேன். சோ இந்த பிளாட்ஃபார்ம்ல போய் நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to become a UI UX designer in 2025 தான் பார்க்க போறோம். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஆன்லைன்ல UI UX design course with certification நான் சர்ச் பண்றப்போ நான் பார்த்த பிளாட்ஃபார்ம் தான் Tutedude. Tutedude பிளாட்ஃபார்மை வந்து IIT டெல்லி அலுமினி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல ஜாப் ஓரியன்டட், ப்ராஜெக்ட் ஓரியன்டட், இன் டிமாண்ட் டெக்னாலஜி ஸ்கில்ஸ் அண்ட் பிசினஸ் ஸ்கில்ஸ் பத்தி கத்துக்க முடியும். இந்த பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஃபார் டெவலப்மெண்ட், டிசைன், IT அண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் பிசினஸ். என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னா UI UX design, web development, data analytics, Python programming, Java with data structures, ethical hacking, machine learning. So இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த Tutedude பிளாட்ஃபார்மோட லிங்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல கோர்சஸ் மட்டும் இல்லாம பிராக்டிகலா எப்படி லேர்ன் பண்றது, சப்போஸ் நீங்க ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது இன் பிட்வீன்ல ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா மென்டர்ஷிப் பண்ணுவாங்க அண்ட் கரியர் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மேக் பண்ணி தருவாங்க அட் அஃபோர்டபிள் பிரைஸ் ரேஞ்ச்ல. ஒரு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம். ஆல்ரெடி 75,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல எந்த கோர்ஸ் நம்ம கத்துக்கிட்டாலும் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரஸ்ட் வர்த்தியான்னு பார்ப்போம். ஸோ இந்த Tutedude பிளாட்ஃபார்முக்கு 4.9 கூகுள் ரேட்டிங்ஸ் இருக்கு அவுட் ஆஃப் 5. ஆல்ரெடி இந்த Tutedude பிளாட்ஃபார்ம்ல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்க. கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். நீங்க ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்டை வந்து உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களோட கோர்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸை உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிக்கலாம். Tutedude பிளாட்ஃபார்மோட பெஸ்ட் ஃபீச்சர் என்ன தெரியுமா? நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு UI UX டிசைன் கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்றீங்கன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 699 rupees கொடுத்து பே பண்ணுவீங்க. ஸோ வித்தின் 3 monthsக்குள்ள அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பே பண்ண 699 rupees உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். ரீஃபண்ட் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க அந்த கோர்ஸை லைஃப் டைம் ஃபுல்லா அசஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச வேற எந்த பிளாட்ஃபார்ம்லயும் இந்த ஃபீச்சர் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா UI UX டிசைன் கோர்ஸ் இன் Tutedude. இந்த கோர்ஸோட டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 31 hours 54 minutes. UI UX டிசைன் கான்செப்ட்ஸை மோர் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இந்த கோர்ஸ்ல மொத்தமா 16 மாடியூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் கத்துப்பீங்கன்னா UI UX டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ், UI UX டிசைன் பிரின்சிபல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்ல வந்து நேவிகேஷன் பார் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து குரூப் பண்ணி தான் நம்ம நேவிகேஷன் பாரை வந்து கிரியேட் பண்றோம். நம்ம ஏன் அந்த நேவிகேஷன் பார் அப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு ஒரு லா இருக்கு இன் UI UX டிசைன்ல. அதுல என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா எலமெண்ட்ஸ் which are nearer to each other we can group together. இந்த மாதிரி லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு UI UX டிசைன் வந்து கிரியேட் பண்றோம். இந்த லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாம் கத்துப்பீங்க. டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன் டூல்ஸ் பத்திலாம் கத்துப்பீங்க. என்னென்ன டூல்ஸ்னு பாத்தீங்கன்னா Figma அண்ட் Adobe XD, யூசர் ரிசர்ச், யூசர் பர்சனாஸ் எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி UI UX டிசைன் இன்டர்வியூல பிரசன்ட் பண்றது, இது எல்லாத்தையும் பத்தி கத்துப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து வயர் ஃப்ரேம்ஸ் அண்ட் ப்ரோட்டோடைப்ஸ். ஸோ எப்படி வந்து Figma சாஃப்ட்வேர்ல வயர் ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்றது அண்ட் ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்றதுன்னு இந்த கோர்ஸ் மூலமா கத்துக்க முடியும். UI UX டிசைன்ல வந்து வயர் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு டிசைன் லேஅவுட் தான். ஸோ இந்த டிசைன் லேஅவுட் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபைனல் டிசைனே கிரியேட் பண்ணுவோம். ப்ரோட்டோடைப் அப்படின்னு வரும்போது ஃபார்ம் இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்ம்ல சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாப்அப் விண்டோ அப்பியர் ஆகும். அந்த பாப்அப் விண்டோல this form is successfully completed அப்படின்னு அப்பியர் ஆகும். from one page to இன்னொரு பேஜ் நம்ம நேவிகேட் பண்றது தான் நம்ம புரோட்டோடைப் அப்படின்னு சொல்றோம். இத நம்ம Figmaலயே பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் எப்படி நம்ம Figmaல வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங் வந்து எப்படி பண்றதுன்னு கத்துப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ டெவலப்மெண்ட். சோ இந்த UI UX டிசைன் கோர்ஸ்ன்ட்டு இல்ல, இந்த Tutedude பிளாட்ஃபார்ம்ல நீங்க எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க போர்ட்ஃபோலியோ கைடன்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்டா வந்து உங்க போர்ட்ஃபோலியோவை தான் நீங்க HRக்கு சென்ட் பண்ணுவீங்க. உங்க போர்ட்ஃபோலியோ வந்து அட்ராக்டிவா இல்லைன்னா ஷார்ட் லிஸ்டே பண்ண மாட்டாங்க. போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்றது, இதெல்லாத்தையும் பத்தி நீங்க கத்துக்க முடியும். சோ மித்த பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது இந்த Tutedude பிளாட்ஃபார்ம் வந்து பெட்டர் தான். இந்த Tutedude பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற எல்லா கோர்ஸுமே சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம எப்படி ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம், உங்க LinkedIn ப்ரொஃபைலை எப்படி க்ரோ பண்றது, இதெல்லாம் பத்தி சொல்லி தருவாங்க. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு 100% ரீஃபண்ட் வந்துரும். நீங்க பே பண்ண அமௌண்ட் வந்து ரீஃபண்டா திரும்ப வந்துரும். இந்த கோர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸை உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்டா இருக்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கோர்ஸ் காஸ்ட் அண்ட் ரீஃபண்ட் பாலிசி.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வித்தின் 3 monthsக்குள்ள கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க அமௌண்ட் ஃபுல்லா ரீஃபண்ட் ஆயிரும் அண்ட் நீங்க ரீஃபண்ட் ஆனதுக்கு அப்புறமும் லைஃப் டைம் ஃபுல்லா இந்த கோர்ஸை அசஸ் பண்ணிக்க முடியும். ஏன் இந்த 100% ரீஃபண்ட் பாலிசினா அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்றாங்க டு கம்ப்ளீட் த கோர்ஸ் வித்தின் 3 monthsக்குள்ள அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ற மாதிரி மோட்டிவேட் பண்றாங்க. 3 monthsக்குள்ள அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பே பண்ண அமௌண்ட் ஃபுல்லா ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கோர்ஸ் பேக்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து கஸ்டம் பேக்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த கஸ்டம் பேக்னா என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச 4 கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 கோர்சஸுக்கும் சேர்த்து 1499 தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஆல் அசஸ் பேக். ஸோ இந்த பேக்ல பாத்தீங்கன்னா 30 கோர்சஸ் நீங்க அசஸ் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் 3999க்கு. இன்டர்ன்ஷிப் கேரண்டீட் பேக்னு இருக்கு. இந்த பேக்ல நீங்க ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை கத்துக்க முடியும் வித் இன்டர்ன்ஷிப்போட. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2999 தான். டிசைன் காம்போ பேக் இருக்கு ஒன்லி ஃபார் டிசைனர்ஸ்க்கு. இந்த பேக்ல 4 டிசைன் கோர்ஸ் வரும். என்னென்ன கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அடோபி இல்லஸ்ட்ரேட்டர், அடோபி ஃபோட்டோஷாப், UI UX டிசைன், UX ரிசர்ச். இந்த 4 கோர்சஸ்க்கும் சேர்த்து நீங்க ஜஸ்ட் 1499 பே பண்ணா போதும். இந்த Tutedude பிளாட்ஃபார்மோட லிங்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.